அப்படியாக பாரு தாங்கிய காடரோ என்று சொல்லக்கூடிய பதிகம் பாடிவிட்டு சுவாமி ஏனைய பதிகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பதிகளையும் பரவ வேண்டும் என்று புறப்படுகிறார். அதுதான் இந்த அடுத்த பாட்டில் 142வது பாட்டு புராணத்தில். இன்புற்று அங்கு அமர்நாளில் ஈரில் அரு மறைப்பரவும் வன்புற்றினரவணிந்த மன்னவனார் அருள் பெற்றே அன்புற்ற காதலுடன் அளவிறந்த பிரபதியோ பொன்புற்கு என்றிட ஒளிரும் சடையாரை தொழப்போபாகார். அப்படி அந்த ஊர்லயே இருந்து கொண்டிருந்த பொழுது பதியம் பாடினார். அப்புறம் என்ன பண்றாரு, இன்புற்று இப்படியாக இருக்கக்கூடிய நாட்கள்ல மறைப்பறவும் ஈரில் அருமறைப்பறவும் வன்புற்று, அது திருவாரூர் சாமி அவர், அதே புற்று தானே, புற்றுல தான் இருக்கார் சாமி அவர். வன்புற்றின் அரவன் இந்த மன்னவனார் அருள் பெற்றே, திருவாரூர் சாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போறார். அன்புற்ற காதலுடன் அறவிறந்த பரபதியோ, எண்ணற்ற பதிகளை இப்ப வணங்குறதுக்காக போறார். பொன்புற்கு என்றிட ஒளிரோ, தங்கம் அதில் தங்கியிருக்கோ என்பதாக சந்தேகப்படும்படிய அளவுக்கு ஒளிரக்கூடிய சடைய உடையவர். பொன்புற்கு என்றிட ஒளிரும் சடையாரை தொழப்போவார்னு சிவபெருமானை தொழுவதற்காக புறப்படுறது. அங்கிருந்து புறப்பட்டு எங்க போறார், பரிசனமோ உடன் போத பாங்கமைந்த பதிகள் தோறும் கரி உரிவை புனைந்தார்தான் கழல் தொழுது மகிழ்ந்து ஏத்தி துரிசருநல் பெருந்தொண்டர் நல்லாறு தொழுவதற்கு பொறி உரிமை திருத்தொண்டர் எதிர்கொள்ள புக்கணைந்தாகார் என்பதாக அந்த திருநள்ளாறு என்கிற கஷேத்திரத்தை அடைவதற்காக போகிறார். திருநள்ளாறு எங்க இருக்கு, கரைக்கால் பக்கத்தில் இருக்கு இல்லையா. பரிசனமும் உடன் போத கூட அடியவர்கள் எல்லாம் செல்ல பாங்கு அமைந்த பதிகள் தோறும், திருவாரூர்ல இருந்து திருநள்ளாறு போகணும்னா இடையில் உள்ள பதிகளை வணங்கி கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா, சொல்லுகிறார். பாங்கணைந்த பதிகள் தோறும் கரி உரிவை புனைந்தார்தம் கழல் தொழுது மகிழ்ந்து ஏத்தி துரிசருநல், துரிசனா குற்றம், குற்றமில்லாத அடியார்களோடு கூட பெருந்தொண்டர் நல்லாறு தொழுவதற்கு பொறி உரிமை திருத்தொண்டர் எதிர்கொள்ள புக்கணைந்தார். இந்த திருநள்ளாறு உள்ள கஷேத்திரத்தில் உள்ள அடியவர்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்க முடியாத ஒரு போரார். அந்த திருநள்ளாறுலேயும் சுவாமி விடங்கராக இருக்கார். திருவாரூர் சாமி போல அங்கேயும் விடங்கராக இருக்கார். நீல விடங்கரா, என்ன விடங்கர் அவர், என்ன விடங்கர் அங்க தெரியலையா, ஞாபகம் தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போதான் திருவிழா உற்சவம் நடந்துச்சு. அவனி விடங்கர், புவனி விடங்கர், நீல விடங்கர் அப்படிலாம் இருக்கிறாங்க. சரி, திருநாள் நீல விடங்கர் தான் நினைக்கிறேன். சரி பாப்பா, நான் தாமரைப்பூ போல நடனமாடுறது கமல நடனம்னு நினைக்கிறேன் இதில் திருவாரூரில். சரி, திருவாரூர் கோயிலில் கோபுரம் அப்போ எப்படி இருந்திருக்கு, விண்தடவு கோபுரத்தை, விண்தடவு தான் கோபுரத்தை பணிந்து கரம் மேல் குவித்துனர் இல்லையா, கொண்டு புகுந்து அண்ணலா கோயிலினை வளம் செய்து கும்பிட்டு கொண்டே வளமாக வருகிறார் சுவாமி. மண்டிய பேரன்பினோடு மண்ணு திரு நல்லாரர் புண்டரீக சேவடிக்கு பொருந்த நிலம் மிசை பணிந்தார். புண்டரீக சேவடினா தாமரை பூ போன்ற திருவடி, அதை உடைய திருவடியில பொருந்த நிலமிசை பணிந்தார்னர். அங்கனரை பணிந்து ஏத்தி அருளினால் தொழுது, அங்கே அருளினால் தொழுதுட்டார். அதுக்கு பிறகு வேற ஊருக்கு போகிறார். அதனால அந்த ஊரில் பாடின பதியத்தை பார்த்துவோம். அதுக்கு பிறகு வேற கொண்டு போவோம். திருநள்ளாறு கஷேத்திரத்துக்குரிய பதியம், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். செம்போன் மேனி வெந்நீர் அணிவானை தக்கேசி பண்ணில் அமைந்திருக்கு. தக்கேசினால காம்போது, அதான் காம்போது, அதேதான். செம்போன் எடுத்தாச்சா, வெந்நீர் அணிவானை பெரிய வெறி கண்டனை மாலயன் காண
செம்பொன்மே நீ வெண்ணீரணி வானை கரிய கண்டனை மாலையன் காண சம்புவை தழல் அங்கையினானை காமவேதனை தன்னொப்பிலானை கும்பமாகரியின் உரியானை கோவின் மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே தெரிந்த சோலைகள் சூழ்ந்த நல்லாற்றம் சிவனை நாவலோ சிங்கடி தந்தை பறந்தும் நான் மற்றும் நினைப்பது ஏதென்று பணப்பகையப்பன் ஊரன்வன் தொண்டன் சிறந்த மாலைகள் அஞ்சினோடு அஞ்சோ சிந்தையுள் உருகி செப்பவல்லார்க்கு இறந்து போக்கில்லை வரவில்லையாகி இன்ப வெள்ளத்துள் இருப்பார்கள் இனிதேய. செம்பொன்மேனி பெருமானுடைய திருமணி எப்படி இருக்குது? செம்பொன் சொல்லுகிறார், சிவந்த பொன். தங்கத்தில் உயர்ந்த வகைகள்லாம் அந்த காலத்தில் உண்டு. ஆடகம், கிளிச்சிறை எல்லாம் அதுக்கு பேர். இப்போ உள்ள தங்கம் பத்தரை மாட்டு தங்கம், அதுதான். இப்போ 22 கேரட்டா 916ங்கிறாங்க. கேடிஎம் ஹால்மார்க் முத்திரை வைத்ததுங்கிறான். அதான் தங்கம், உயர்ந்த தங்கம். அந்த காலத்தில் ஆடகம் அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஆடகமாட நெருங்கி கூடல் ஆளவாயின்கான் அமர்ந்தவாரேன்னு கேட்டார். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையராது அன்பு உனக்கு அப்படின்னார். அதனால செம்பொன்மே நீ வெந்நீர் அணிவானை கரிய கண்டனை மாலையன் காணா. இதெல்லாம் அர்த்தம் புரியுது இல்லையா? கரிய கண்டன் மாலையன் காணா, இதெல்லாம் அர்த்தமே தெரியுது. சம்புவை தழலங்கையினானை. சம்புங்கிறது சாமியோட பேர். கேரளாவில் தான் இப்போ சம்புன்னு தான் சொல்லுவாங்க சாமி. தழல் அங்கையினானை, கையில் நெருப்பு வச்சிருக்கார் அப்படின்னா அது சங்காரகர்த்தா என்பதற்கான அடையாளம். சாமவேதனை தன்னொப்பிலானை. சாமவேதம் சாமிக்கு ரொம்ப பிடித்த வேதம். சாமவேதம் ஓதிக்கொண்டே இருப்பார். அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க சாமவேதம். அதுதான் சாமவேதனை தன்னொப்பிலானை கும்பமாகரி. கும்பம்னா என்ன? குடம்னா இருக்கும். அதே கும்பமாகரின்னு குடத்தோட வச்சாங்க. யானையுடைய மஸ்தகம் இருக்கு இல்லையா, முன்பக்கம் துதிக்கைக்கும் மேலே அந்த நெத்தி பக்கம் இருக்கு இல்லையா, அது மண்டை ஓடு. இந்த மண்டை ஓடு எப்படி இருக்கு? பெரிய அண்டா போல இருக்கா? இப்போ யானை செத்து போச்சுன்னு வச்சுங்க, யானை தோலை உரிச்சாச்சு. இந்த மண்டை ஓடு எவ்வளோ பெருசிருக்கும்பா? பெரிய பாத்திரம் போல இருக்குமா இருக்காதா? இதில் தான் கலிங்கத்து பரணியில் பேய்கள்லாம் கூழ்கின்றது. யானையினுடைய அந்த மத்தகத்தில் தான் அடுப்பு மூட்டி தீ மூட்டி. அதெல்லாம் கும்பம் போல இருக்கிறதுனால அது கும்பமாகரினர். கும்பமாகரியின் உரி யானை கோவின் மேல் வரும் கோவினை. கோவின் மேல் வரும் கோணா பசு, பசு மேல் வரக்கூடிய தலைவன் அர்த்தம். கோவின் மேல் வரு கோவினை எங்கள் அம்பனை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. அவரை மறந்து என்ன நினைக்க முடியும்? விரைசை மாமலர் கொன்றையினானை. வாசனை மிகுந்த கொன்றை பூக்கள் அணிந்திருக்கவர் அர்த்தம். வேதகீதனை மிகச் சிறந்து உருகி பரசுவார் வினை பற்றறுப்பானை. பரசுதல்னா சொல்றதுன்னு அர்த்தம். மிகச் சிறந்து உருகினர். சுவாமியை நினைத்து வழிபாடு செய்து யார் உருகிறார்களோ அவர்களுக்கு பற்றை அறுப்பார் அர்த்தம். பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது என்றார் ஞானசம்பந்த பெருமான் திரு மறைக்காட்டில். அப்பர் சுவாமி சொல்றாங்க, பிள்ளாய் ஒரு கோள் தாமும் தீயது, சமணர்கோள் வந்திரைக்கோ ஒரு அளவில்லை. அதனால் இப்போ நீ போக வேணாம் மதுரைக்குன்னார் அப்பர் சுவாமி. நீங்கள் போகாதீங்கன்னார். பொண்ணு பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாதுன்னு. இது சில பேர் ஒரு சொல்கிறான். அப்பர் சாமி வந்து ஏதோ ஜோசியத்தில் நம்பிக்கை வச்சுக்கிட்டு சொல்கிறார், சாமி மேலே நம்பிக்கை போட்டுருக்கு. ஞானசம்பந்தர் தான் புத்தி சொல்கிறார் அப்பர் சாமிக்குன்னா. இவ்வளோ அபசாரம் அது. ஞானசம்பந்த பெருமான் மீது அவருக்கு ஈடுபட்ட அன்பு இப்படி இல்லையா? சமணருடைய கொடுமை என்னங்கிறதே அவர் பார்த்தவர், அனுபவஸ்தர். அதனால அவர்கள் என்ன எப்பொழுதுமே சாமி நமக்கு வந்து ஒரு அருளா செஞ்சு கொண்டே காலில் கூட பார்த்தவன். சுந்தரமூர்த்தி சாமி அந்த தண்ணியிலேருந்து எடுக்கும்பொழுது கூட அவங்க சந்தேகப்பட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? சாமி எப்பொழுதும் நமக்கு அப்படியே எப்போ கூப்பிட்ட நேரத்தில் வந்து கொண்டிருப்பார், அருள் பண்ணி கொண்டிருப்பாருன்னு அப்படிலாம் ஒன்றும் நினைத்து கொண்டு இல்லை. சாமியாக தான் பார்த்து அவங்க அருள் செய்கிறாரு, இது தெரியுது நமக்கு இப்போ. அதனால இவர் எச்சரிக்கிறார், அன்பு மிகுதியினால எச்சரிக்கிறார்.
பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்ப பரசுவார் வினைப்பற்றறுப்பானை பாலோடு ஆனஞ்சுமாடவல்லானை. பாலும் தனியா பாலையும் குளிக்கிறார், அது இல்லாமல் தனியா பஞ்சகவியத்திலும் குளிக்கிறார். குறைகடல் வரை ஏழுலகு உடைய கோணை ஞான கொழுந்தினை கொள்ளை நரைவிடை உடை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. குறைகடல் அப்படின்னா என்ன? குறைகடல்னா குறைக்கடல் கடல்னா தெரியும். குறைகடல்னா குறைனா நரைனா என்ன குறை? ஷார்ட்டேஜா? நாய் என்ன செய்யும்? நாய் குறைக்கும். எந்த ரை? பெரிய ரையா சின்ன ரையா? சின்ன ரை தான். அப்படின்னா குறைத்தலுக்கு என்ன என்ன அர்த்தம்? சத்தம் போடுதுன்னு அர்த்தம். குறைகடல்னா கடல்னா அமைதியா இருக்குமா? அதான் குறைகடல். குறைகடல்னு படிக்கிறீங்களா? இப்போ குறைகடல் வரை ஏழு உலகுடைய 7 மலைகளை உடைய 7 மலைகள் நமக்கு என்னென்ன? அட்லாண்டிக் அதெல்லாம் வருது. அது இந்திய மலையா? அந்த விந்தியம், மேரு, கந்தமாதானம், கைலை, அகத்தியம், அது பொதிகை மலை, இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய 7 மலை இருக்கு நம்மகிட்ட. 7 உலகு உடைய கோடை ஞான கொழுந்தினை கொள்ளை நரை விடை உடை. கொள்ளைனா கொள்ளை, வீட்டுக்கு பின்பக்கம் கொள்ளை பக்கம், முல்லை நிறம்னு இருக்கும். நரை விடை உடை நல்லாரணை அமுதை நாகினேன் மறந்து என் நினைக்கேனே. அது எலும்பு டாக்டர் மாதிரி வரீங்க, கையில் சுத்தலாம். பூவில் வாசத்தை பொன்னினை மணியை எப்படி சொல்ல பாருங்க. பூவில் வாசத்தை அர்த்தவிதம், பூவும் வாசமும் போல இருக்காருனார். பொன்னினை மணியை புவியை காற்றினை புனல் அனல் வெளி, இதெல்லாம் பஞ்சபூதம். புவி, காற்று, புனல், அனல், வெளி எல்லாம் பஞ்சபூதங்களா இருக்கு. சேவின் மேல் வரு செல்வனை சிவனை, சேனா ரிஷபத்தில் வர சிவனை செல்வனை தேவதேவனை தித்திக்கும் தேனை. எவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கு வார்த்தைகள்லாம். இந்த எளிதாக அந்த பதியத்தான் மனப்பாடம் பண்ணிடலாம். நீங்களா சாமிக்கு முன்னாடி போய் இன்னைக்கு இதே மாதிரி பாடணும். தேவின் மேல் வரும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாம் ஆகா என்ன எப்படி சாமி வழிபாடு பண்றது. சக்கேசி பாடுங்க, அப்படி பாடுங்க. அப்பதான் சாமி ரொம்ப பிடிக்கும். கையில நான் சேர்ந்து எல்லாமே வரும். அங்க பார்த்தா அது இஷ்டத்து போவோம். அதான் சொல்றாங்க, மற்றவங்க பார்த்துட்டு கொஞ்சம் சத்தம் போடாம மெல்ல சொல்லுவாங்க. சாமியை சொல்லுவாரு. சேவின் மேல் வரு செல்வனை சிவனையே தேவதேவனை தித்திக்கும் தேனை. சாமி என்னென்ன பூவில் வாசம்னாரு, தித்திக்கும் தேன்கிறாரு. அப்புறம் சாமி திருவையாறு சொல்லுவாரு. தேன் திருவையாறு அமர்ந்த தேன் அமர்ந்தார். காவியங் கன்னி பங்கனை கங்கை சடையனை காமரத்து இசைபாட. காமரம்னா என்ன பண்ண? சீகாமரம். வெரி குட். என்ன ராகம் அதுக்கு சொல்றேன்? சீகாமரத்துக்கு நாத நாமக்கிரியை. கல்லாந்த பூங்கொன்றை குன்றவாசிலை, அதெல்லாம் நமக்கு என்னது? அது நாத நாமக்கிரியை. ஆமாத்தூர் அது நமக்கு சீகாமரம். அந்த காமரம் பண்ண காமரத்து இசை பாட நாவில் ஊறும் நல்லாரணைய முதை. நீ காமரம் பண்ணீங்கன்னா நாவல சாமி ஊருவாராம். எச்சில் ஊறுவது போல சாமி உங்களுக்கு ஊருவார். சீகாமரம் பண்ணுறீங்க பண்ணீங்கன்னா பாடுங்க. அமுதை மட்டிட்ட புன்னை மட்டிட்ட, அதெல்லாம் காமரம் தான், சீகாமரம் தான். அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே தஞ்சமென்று தந்தாலது அடைந்த பாலன் மேல் வந்த காலனை உருள நெஞ்சில் ஓர் உதை கொண்ட. ஒரு உதை நெஞ்சில் ஓர் உதை கொண்ட பிரானை தஞ்சம் என்று தன் தாளது அடைந்த பாலன். அது யாரு? மார்க்கண்டேயர். அவருக்காக வந்த காலனை உருளனர். முதச்ச வேகத்துக்கு என்ன பண்றான்? உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த பக்கம். ஒத்தச்ச வேகத்துக்கு ஓடி உருள விட்டுதானே. நெஞ்சிலோர் உதை கொண்ட பிரானை நினைப்பவர் மனம்
நீங்க இல்லா ஆணை. யார் நினைக்கிறார்களோ அவர் மனசுல இருந்து நீங்க மாட்டார்ன்றார். விஞ்சை வானவர் தானவர் கூடி கடைந்த வேலையுள் மிக்கெழுந்து எரியும் நஞ்சம். எழுந்து எரியும் நஞ்சம்னார். உண்ட நல்லாரணை அமுதை. விஞ்சை வானவர்கள், விஞ்சையர்னாலே வானவர்கள் தான் அர்த்தம். தேவர்கள், வானவர்கள் தானவர் கூடி, வானவர் தானவர் 2 பேரும் சொல்றார். வானவர் வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததோர் மகடல் விடம். 2 பேருமே கிடைஞ்சா 2 பேரும் வாதைப்படும்படியாக வந்த விடம், அதை சொல்லுகிறார். அதுபோல இங்கே வானவர் தானவர்னா அப்போ அசுரர்கள். மிக்கெழுந்து எரியும் நஞ்சம் உண்ட நல்லாரணை அமுதை. ஆகினேன் மறந்து என் நினைக்கேனே. அந்த சாமி தவிர்த்து நான் என்ன நினைக்கிறேன்? மங்கை பங்கனை மாசிலா மணியை. இல்லையா, நம்ம சரியான வந்துட்டாங்க பாருங்க. மாசிலாமணி, மாசிலாமணி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி நிறைய இடத்துல பாடுறாரு. இதில் பாடுறாரு. திருமலை வாயில மாசிலாமணி. நான் சாமி பேரே மாசிலாமணீஸ்வரர். அதனால அந்த இது வானநாடனை எனமோடு அண்ணா எங்கு நாடியும் காண்பரியானை ஏழையேற்கு எளிவந்த பிரானை. வானநாடனா உலகத்து சுவாமி, வான உலகத்தில் இருக்கிறவர். ஏனமோடு அன்னம்னார். அன்னப்பறவையாக மாறின பிரம்மதேவனும் பன்றியாக மாறிய திருமாவளத்தை இருந்தாங்க. சுகரமும் அன்னமுமாயினார் சக்கர சுவாமி. ஏழையேற்கு எளிவந்த பிரானை அங்கம் நான் மறையா நிறைகின்ற அந்த நாளர் அடியது போற்றும். நல்ல வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்கள் அவர்கள் அடிவது அந்த அந்தணர்களாலே போற்றக்கூடிய சுவாமி. நங்கள் கோணை நமக்கெல்லாம் தலைவர் நல்லாரணை அமுதை. நாகினேன் மறந்து என் நினைக்கேனே. இந்த பாட்டு அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. நம்ம பார்க்கக்கூடிய யாராவது பாட்டு. இந்த பாட்டில் அற்புதமான தன்னுடைய சரித்திரத்துக்கு ஒரு வரலாறு கொடுக்குறான். தன்னுடைய வரலாறுக்கு ஒரு சான்று கொடுக்குறார் சேர்க்க நம்முடைய செந்தூர் சாமி. கற்பகத்தினை கனகமால் வரையை காமகோபனை கண்ணுதலானை. காமகோபன் பேர் நல்லா இருக்கு இல்லையா? காமகோபம்னு காமனை கோவித்தவன் அர்த்தம். சொற்பத பொருள் இருளறுத்து அருளும் தூய சோதியை. சொற்பத பொருள் என்னுடைய ஆணவமலத்தை அறுத்து எனக்கு குரு உபதேசமாக கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். இருள் அறுத்துன்னா என்ன அர்த்தம்? இருள் என்ன? சொற்பத பொருள் இருளறுத்து அருளும். இதெல்லாம் சித்தாந்தத்துக்குரிய குறிப்புகள், சைவ சித்தாந்தம் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தில் பாச இயல்பு அப்படின்னு தலைப்பு தான் இந்த பாட்டெலாம் நீங்கள் எடுத்து பேசணும். எனக்கு மனதில் சொற்பத பொருள் இந்த பக்கம் திரும்பவே முடியல, ஒரே வாடகை அடிக்குது. வடவாசம். சொற்பத பொருள் இருளறுத்து அருளும் தூய சோதியை வெண்ணை நல்லூரில் அற்புத பழாவணம் காட்டி அடியதாய் என்னை ஆனது கொண்ட சொல்றார். அன்று முன்னாடி ஒரு நாள் அற்புத பழாவணம் காட்டினாராம். இந்த ஓலையை காட்டி தனக்கு ஆட்கொண்டாருங்கிற சரித்திரத்தை இங்க சொல்றாரு பாருங்க. எப்படி ஞானசம்பந்தர் தன்னுடைய சரித்திரத்தை எங்க சொல்கிறாரு போல. ஞானசம்பந்தர் இது மாதிரி அம்மாட்ட பால் குடிச்சார் அப்படிங்கிறத ஒரு பாட்டில் சொல்றார் தன்னுடைய சரித்திரத்தை. எங்க கௌசிக் எங்க சொல்றாரு யாருக்கு தெரியலையா? வகுப்புல சொல்லியிருக்கேன், பல முறை வகுப்புல சொல்லு. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவர தாமேனை ஆண்டவன்னர். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவர். அப்பா கோவிக்க, அப்பா அடிக்க வந்தார் என்ன அப்படின்னா. தாதையார் முனிவர தாமேனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வரநகர் பேதையார் அவரோடும் பெருந்தகை இருந்தது. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் பாடுறோம் இல்லையா? மண்ணில் நல்ல யாருக்காக போதா நல்ல உடனே பாடுறோம். மண்ணில் நல்ல வண்ணம் பாட சொல்லுவோம். 2வது பாட்டு என்ன சார்? இந்த பதியத்தில் கேட்ட தெரியாது. 2வது பாட்டு தான் அது. அது பதியத்தில் 2வது பாட்டு இதுதான். போதையார் பொற்கில்லத்து அடிசில் பொல்லாது என சாதையார் முனிவர தாமனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையார் அவரோட பெருந்தகை இருந்ததுன்னு நான் பால் குடிச்சேங்கிற சரித்திரத்தை ஞானசம்பந்தர் பதிவு பண்ணியிருக்காரு. அது அப்பா கோவிச்சுக்கிட்டார், அப்போ சுவாமி காட்சி கொடுத்தாருங்கிற சொல்றாரு. அதே மாதிரி இங்கே இவர் தனக்கு சுவாமி அற்புத பழ ஆவணம் காட்டி அற்புண்டது இங்கே பதிவு பண்றது.
சாமி மேலே சில நேரத்தில் நமக்கு சந்தேகம் வந்துடும், இவர் இருக்காரா இல்லை, எந்த பாடுபடுத்துறாரு போட்டுக்கிட்டு, யாராவது நம்மளை மற்றவங்க யாராவது சௌக்கியமாக இருக்கிறதா உண்டாக்கப்பட்ட சாஸ்திரமா சம்பிரதாயமா அதெல்லாம், மற்ற நம்மனா சாமியை நமக்கு ஒன்றும் உதவி பண்ணுற மாதிரி தெரியவில்லையே அப்படின்னு சில இடங்களில் மனசுக்குள்ள சாமி இருக்காரா இல்லையான்னு சந்தேகம் ஏற்பட்டோம். இது உலக இயல்பு உயிரில், உங்களுக்கெல்லாம் நீங்கள் மெய்யடியார்கள், உங்களுக்கு ஏற்படாது, எனக்கு ஏற்படும் பல நேரங்களில். அப்போல்லாம் நமக்கு எது உறுதுணையாக இருக்கும், சாமி இருக்கிறார் என்பதுக்கு இந்த மாதிரியான வாசகங்கள் தான். ஏன்னா பரமாச்சாரியர்கள் வாழ்ந்தது உண்மை, பரமாச்சாரியர்களுக்கு சாமி வந்து அற்புதம் நிகழ்த்தி காமிச்சது உண்மை. அப்போ இவர் இருக்கார் நிச்சயமாக, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போது நம்மளுடைய வினை தான் நமக்கு இப்படி வருத்துதுங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான அகச்சான்று பாடல்கள் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அற்புத பழகாவணம் காட்டி அடியனாயனையால் அது கொண்ட நற்பதத்தை நல்லாற்றினை அமுதை நாகினேன் மறந்து என் நினைக்கேனேயே. நீங்கள்லாம் பெரிய புராண கிளாஸுக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்களா இல்லையா? பெரிய புராண வகுப்பு புது ஆட்களை வரவழைங்க. உங்கள் பகுதியில் வழிபாடு நடக்கும் பிரத வருஷத்துக்கு போகும்போது பெரிய புராண வகுப்பு நோட்டீஸ் அடிச்சு அடுங்க. உங்கள் கை செலவில் நோட்டீஸ் அடிங்க, 200 300 ஆக போகுது இன்னும் போட்ட மாரி இந்த நடக்குது. ஏன் கூட்டமே வர மாட்டேது? வரவங்களே தான் வரவங்க வராமல் தான் போகிறாங்க. நம்ம குவாலிட்டி எதுவும் குறைஞ்சி போச்சான்னு தெரிலப்பா. வரவங்க வராமல் போயிடுறாங்க, நிறைய பேர் வரதில்லை. நம்ம புது ஆட்களை கூட்டிகிட்டே வரோம், நம்மளே கட்டுக்கிட்டே இருக்கணுமா? புது ஆட்களை அழைச்சி வந்து கேட்க வைக்கிறேன், பிரச்சாரம் பண்ணுங்க. என்ன சொல்லணும், அடுத்த தடவை வரும்போது 5 பேர் ஆச்சுருவீங்க, 5 பேர் தெரிஞ்சவங்களா ஆச்சு அதுங்க. ஒருத்தர் கூட்டம் இருந்தாரு, திருப்பி வரல. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மி தான், வெயில் கம்மி, ஆனால் கூட்டம் மரவனை அன்று பன்றி பின் சென்ற மாயனை நால்வர்க்கு ஆளின் கீழ் உரைத்த அரவணை அமரர்க்கு அரியானை. ரொம்ப அற்புதமான குறிப்பு எடுத்தது இந்த பாட்டில் வருது. மரவனை அன்று பன்றி பின் சென்ற மாயன்னர். மரவன்னா வேடனா வரார் இல்லையா? பன்றி பின் சென்ற மாயன், மாய கோலங்காட்டி ரிஷபத்தை பன்றி பின் சென்ற நாடக கால்னார். அப்பர் திருவையாறுல நாடகம் ஆடக்கூடிய கால் நடிச்சார் இல்லையா? அதனால ஆளின் கீழ் உரைத்த அரவணை அமரர்க்கு அரியானை, தேவர்களாலே அறிய முடியாத பெருமானார். அடுத்து சொல்றார், இந்த முருகப்பெருமானும் சுப்பிரமணியரும் வேற வேற அப்படிம்பா. தமிழர்கள் சுப்பிரமணியர் அப்படிங்கிறது வடமொழியில் உள்ள வழிபாடு, முருகன்கிறது தமிழ் வழிபாடு, முருகப்பெருமானு தனித்தனியாக டிவைட் பண்ணி காமிப்போம். மேபி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு வழிபாடுகள்ங்கிறது வெவ்வேறு நிலத்துக்கு ஏற்போ இருந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக கடவுள் ஒன்று தான். அதில் அங்கே வழிபடுவது சுப்பிரமணியருங்கிற பேரில் முருகனையும், இங்கே முருகன்கிற பேர்லேயும் முருகனை தான் சுப்பிரமணியர் தான் வழிபாடு பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கலாச்சாரத்துக்கு இப்போ இங்கே நம்ம சிவனை ஒரு மாதிரி கும்பிடுறோம், கார்த்திண்டேக்கு போனால் அங்கே ஒரு மாதிரி கும்பிடுறோம். அதனால் அங்கே உள்ள சிவன் வேற, இங்கே உள்ள சிவன் வேறையா? சிவன் ஒருத்தர் தான், வழிபாடு வேற வேறு. அது போல் இருந்திருக்கு. முருகப்பெருமானம்னா தேவர்களுடைய சேனாபதியாக இருந்த குறிப்பு முருகப்பெருமான் தான். சுப்பிரமணியர் தான் தேவசேனாபதி அப்படின்னு சொல்லப்படுகின்றோம். அந்த தேவசேனாபதிங்கிற குறிப்பு எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் கிடையாது நம்ம தேவாரத்தில், இந்த பாட்டில் மட்டும்தான் இருக்கு. அமரர் சேனைக்கு நாயகன் ஆன குறவர் மங்கை தன் கேள்வனை பெற்ற முருகப்பெருமான புத்தகம் சொல்ல பாருங்க. அமரர் சேனைக்கு நாயகன், இந்த சேனாபதி தேவரின் குலம் காத்த தேவர் குலம், தேவர்களுக்கு தேவசேனாபதினே அவருக்கு பேர். தேவசேனாபதிங்கிற குறிப்பு இந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவா இருக்கு. அமரர் சேனைக்கு நாயகனான குறவர் மங்கை தன் கேள்வனை பெற்ற கோணை நான் செய்த குற்றங்கள் பொறுக்கும். எல்லாம் அற்புதமான குறிப்பு. நான் செய்த குற்றங்களே பொறுக்க நரை விரியும் நல்லாரணை அமுதை நாகினேன். நம்ம தப்பு செஞ்சிடணும், எங்க ஓடினோம்ப்பா? திருநள்ளாறு போயிட வேண்டியது. நமக்கு தான் இது. அத்தவா அவங்க போவாங்க. நமக்கு தப்பு செஞ்சோம்னா நல்லா இருக்கு, போய் பரிகாரம் தேட்டு வந்து 2 தான். குற்றங்கள் பொறுக்கும் நரைவிரி, அதுலேயே சொல்ல அப்பர் சாமி தன்னடியார்த்தையும் அனாச்சாரம் பொறுப்பான ஒரு தேவாரத்தில் சொல்லி அப்பர் சாமி. நரை விரியும் நல்லாரணை அமுதை நாகினேன் மறந்து என் நினைக்கேனே மாதினுக்கு உடம்பு இடம் கொடுத்தானை. அம்பாளுக்கு இடத்து அலபாகத்தை கொடுத்தவர். மணியினை பணிவார் வினை கெடுக்கும் வேதனை, மணி போன்றவர் பணிபவர்களுடைய வினையை கெடுப்பவர். வேத வேள்வி இயர் வணங்கும் விமலனை அடியார்க்கு எளிவந்த தூதனை. ஆனால் முன்னாடியே வந்துட்டு இது பதிகம். அதனால சேக்காடு சாமி இங்கே சொல்லலையோ நான் தெரியல. சேக்காடு சாமி இந்த பதிகத்தை பற்றி குறிப்பிடல பார்த்தீங்களா?
கவனிச்சு பார்த்தீங்களா ஒரு இடத்துல ஒரு குறிப்பு, அந்த குறிப்பு இதில் இல்லை. நம்ம பதிக்காமல் நாங்கள் பதிக்கத்தை பற்றி சொல்ல நம்ம நேரம் வந்துட்டோம். ஏன்னா இதில் தூதனைன்னு குறிப்பு இருக்குது. ஒருவேளை தூதா ஆனதுக்கு பிறகு திருநள்ளாறு வந்து பாடுறாரான்னு தெரியல. ஆனால் இந்த வரலாற்று முறையில் இது இங்கே வச்சுட்டாங்க. சரி பார்ப்போம், பின்னாடி திருநள்ளாறு வந்ததுன்னா அப்போ தான் அந்த பதிகம் பொருந்தும். ஏன்னா தூதன்னு இந்த இடத்துல அற்புதமாக குறிச்சிருக்காரு. எளிவந்த தூதனை தன்னை தோழமை அருளை தொண்டனேன் செய்த துரிசுகள் பொறுக்கும். இதெல்லாம் குறிப்பு தான். கீழே பின்னாடி வருது, பழையுள்ளன பொறுத்திருவர் என்றடியன் பழைத்தக்கால் பழியதனை பாராதே படமென் கண்படைப்பித்தீர். இதெல்லாம் வெண்பாக்கத்தில் பாடுறாரு. தப்பை பொறுத்துக்கிட்டதெல்லாம் இங்கே குறிப்பு இருக்குன்னா அப்போ நிச்சயமாக இதெல்லாம் திருவொற்றியூர் நிகழ்ச்சிக்கு பிறகு பாடின பதிகமாக தான் இருக்க முடியுது. அதனால் சேக்கரார் சாமி இந்த பதியம் பாடின குறிப்பே சொல்ல பார்த்தீங்களா இல்லையா? அவர் யார்? சாதாரண ஆள். அவர் என்ன சொல்லலன்னு பார்த்துறாங்க. துரிதுகள் பொறுக்கும் நாதனை நல்லாரணை அமுதை ஆயினேன் மறந்து என் நினைக்கேனே ஏ இலங்கை வேந்தன் எழுதுகள் கையிலை எடுப்ப ஆங்கு இமவான் மகள் அஞ்ச. அம்பாள் அவன் மலையை எடுக்கும் பொழுது அம்பாள் 5 ஓடி சென்று கட்டி கொள்கிறார்கள். துலங்கு நீள்படி ஒருபதும் தோள்கள் 20 நெறித்து இன்னிசை கேட்டு அவன் பாடின சாமகேயத்தை கேட்டு வலங்கை வாளோடு நாமமும் கொடுத்த நாமம் கொடுத்து ராவணங்கிற பேர் கொடுத்த சாமி குறிப்பு இருக்கு பாருங்க. அவர் வலங்கை வாழ்னா சந்திரகாசம்னு வாழு, ராவணன்னு பேர். வல்லலை பிள்ளை மாமதி சடை மேல் நலங்குள் சோதி நல்லாரணை அமுதை நாயினே மறந்து என் நினைக்கேனே ஏன் என்று சொல்கிறார். சரிந்த சோலைகள் சூழ்ந்த நல்லாற்றியம் சிவனை நாவலூர் சிங்கடி தந்தை மறந்தோம் நான் மற்றும் நினைப்பது ஏது என்று அவரை தவிர வேற எதாவது நினைக்கிறேன்னு சொல்லி வனப்பகை அப்பன் 2 பொண்ணு பேரும் சொல்லிடுறார். சிங்கடி தந்தை வனப்பகை அப்பன் 2 சொல்லிடுறார். வந்தொண்டன் சிறந்த மாலைகள் 5 5 5 + 5 10 சிந்தை உள்ளுருகி செப்ப வல்லார்க்கு இறந்து போக்கு இல்லை வரவு இல்லை ஆகி இன்ப வெள்ளத்துள் இறந்து போக்கு இல்லை, திரும்பி பிறவியும் கிடையாது. வச்சுக்கலாம் வரவு இல்லைங்கிறத ஆகாமியம் இல்லைங்கிறீங்க நீங்கள். ஆனால் இறந்து போக்கு இல்லைன்னா செத்து இங்கேருந்து போக மாட்டாங்க, திரும்ப பிறந்து அங்கேருந்து வர மாட்டாங்கன்னு அர்த்தம். இன்ப வெள்ளத்துள் இருப்பர்கள் இனி இதே கட்சிச்சம்பளம் அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தை நிறைவு செய்து கொள்கிறார். மேற்கொண்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கணும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி வார்த்தை என்ற வாழி என்பர் வாழி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெரிய புராண வகுப்பு